தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியின் முதல் மாநாட்டுக்கான அறிவிப்பு வரும் வரை காத்திருக்கும்படி தலைவர் விஜய் கூறியுள்ளார். திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது இருக்கும் என்றும் தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்காக விளம்பருவோம் எனவும் விஜய் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியின் முதல் மாநாட்டுக்கான அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என தவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போதே முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது எனவும் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர். வணக்கம், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜய் எப்போதும் அறிக்கை வெளியிடும் போது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அடிப்படை கோட்பாட்டோடு தான் நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு அறிக்கையிலும் சுட்டிக்காட்டுவார். அந்த அடிப்படையிலேயே இந்த அறிக்கையிலும் கூட அவர் அதனை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருப்பது, நாம் இதனால் வரை எதற்காக காத்திருந்தோமோ அது நமக்கு கிடைத்து விட்டது என்பதை அவர் இந்த அறிக்கை மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பயணம் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. அந்த 2ஆம் தேதி அன்றே இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை தமிழக வெற்றி கழகம் நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தை சந்தித்து வழங்கியிருந்தது. அதனை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த தேர்தல் ஆணையம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியிருக்கிறது என்றும், இதனை தவேக நிர்வாகிகளோடு பகிர்ந்து கொள்வதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திசைகளை வெல்லப் போவதற்கான ஒரு முன்னறிவிப்பு இந்த முதற்கதவாக நமக்கு இது திறந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தவேக என்ற இந்த கட்சியினுடைய கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. அது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும், அதுவரை காத்திருங்கள் என்று நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டிற்கு வலம் வர போகிறது தமிழக வெற்றி கழகம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாடு என்பது விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று அதற்கான கடிதங்கள் எல்லாம் எஸ்பி அலுவலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர்கள் தரப்பிலிருந்து 21 கேள்விகளுக்கு, காவல்துறை தரப்பிலிருந்து 21 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தவேகவுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்ததும் அந்த கேள்விகளுக்கு தாவா பதிலளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று நடிகர் விஜய், தவேக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அறிவித்திருப்பது, அந்த தேதியில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா அல்லது திட்டமிட்டபடி அதே தேதியில் மாநாடு நடக்குமா என்பதை தற்போது ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும், அதுவரை காத்திருங்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அரசியல் கட்சியாக தவேக இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியையும் தங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மத்தியில் தற்போது முன்வைத்திருக்கின்றார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.